வணக்கம் நண்பர்களே. துரைமுருகன் கதை முடிந்தது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை முழுமையாக மறுசீரமைக்கும் பணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தீவிரமாக இறங்கியிருக்கிறதா சொல்லப்படும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகனை பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதா சில தகவல்கள் வெளியான நிலையில் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியான நிலைப்பாட்டில் துரைமுருகன் இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை இழந்த பிறகு திமுகவில் விரிவான ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து கட்சி தலைமையிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கட்சி அமைப்பை மொத்தமாக மாற்ற ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. இந்த சூழலில் திமுக பொதுச் செயலாளராக நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் துரைமுருகன் எதிர்காலம் குறித்து கட்சிக்குள்ள ஆலோசனை நடந்ததாக சொல்லப்படுது. வயது மற்றும் உடல்நிலை காரணங்களால் அவருக்கு ஓய்வு அளித்து அந்த பொறுப்பில் மூத்த தலைவர்களில் ஒருவரை நியமிக்கலாம் என்ற யோசனை தலைமை மட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வரிசையில் முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலுவின் பெயரும் பரிசீலிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த தகவல்கள் துரைமுருகனின் கவனத்திற்கு சென்றபோது அவர் தனது நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக கட்சிக்கிட்ட சொல்லிட்டாராம். எனது பதவி காலம் இன்னும் முடிவடையலை. 2027 வரை பொது செயலர் பதவியில் நீடிக்கும் உரிமை எனக்கு இருக்குது. உடல்நல குறைவு இருந்த காலத்திலும் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் பொது செயலாளராக தொடர்ந்தார். அவரிடம் யாரும் பதவி விலக சொல்லலை. அதேபோல் நானும் என் பொறுப்பை தொடர்ந்து மேற்கொள்வேன். இந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொன்னாராம் தகவல் வெளியாயிருக்கு. கடந்த சில மாதங்களாக திமுகவில் துரைமுருகன் ஓரங்கட்டப்படுகிறாரா என்ற கேள்விகள் திமுக வட்டாரத்தில் எழுந்து வந்தது. குறிப்பாக சில முக்கிய அரசியல் முடிவுகளை அவரிடம் ஆலோசனை நடத்தப்படவில்லை என்ற பேச்சும் பரவி வந்தது. அதற்கு உதாரணமாக தேசிய அளவிலான கூட்டணி அரசியல் தொடர்பான சில முடிவுகள் மற்றும் தேர்தலுக்கு பிறகான முக்கிய ஆலோசனைகளில் அவர் பங்கேற்காமல் இருந்ததாக சொல்லப்படுது. மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அறிவிக்கும் வழக்கமான நடைமுறையும் மாற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. பொதுவாக எம்எல்ஏக்கள் கூட்ட அறிவிப்புகள் பொதுச் செயலரின் பெயரில் வெளியாகும். ஆனால் சமீபத்தில் அறிவிப்புகள் கட்சியின் கொறடா பெயரில் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது. இதுவும் துரைமுருகனின் அதிகாரம் குறைக்கப்படுகிறா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்நிலையில் திமுகவில் கடந்த சில ஆண்டுகளாக இளைஞர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருது. அதே நேரத்தில் மூத்த தலைவர்களின் அனுபவமும் கட்சிக்கு அவசியம் என்ற கருத்தும் சொல்லப்படுது. தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை மீண்டும் எழுச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் இருக்கும் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது திமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.